நாம் பெற்றுக்கொண்ட கொடைகளும் நாம் பெற்றுக்கொண்ட திறமைகளும் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களும் நமக்கானது மட்டுமல்ல, அது பிறருக்காகவும் தான். ஒரு பணக்கார இளைஞன் இருந்தானாமா. அவனுக்கு எப்பவுமே சோம்பேறித்தனம், உழைச்சி திங்கிறதுக்கு மனசே கிடையாது. ஏகப்பட்ட சொத்து இருந்தாலும் அடுத்தவங்க வீட்டு தோட்டத்துக்குள்ளே போய் அவங்களுடைய கனிகளையும் பழங்களையும் பறித்து தின்பதில் தான் அவனுக்கு இன்பம். ஒரு தடவை அப்படித்தான் பக்கத்து வீட்டு தோட்டத்தில் பழத்தை எடுத்து பறிச்சினான். அது திருடி சாப்பிட்ருக்கிற பொழுது ஏதோ ஒரு மனுஷன் அவனை பார்த்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பயத்தில் காட்டுக்குள்ளே ஓடி போகிறான். அங்கே ஒரு நரி வருகிறது. அங்கே அந்த நரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா முன்னங்காலும் பின்னங்காலும் கிடையாது. அந்த நரி மரத்துக்கடியே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிங்கம் வாயில இறைச்சியை வைத்து கொண்டு வருகிறது. அந்த சிங்கம் கொண்டு வந்த இறைச்சியை அந்த நரி சாப்பிடுகிறது. இதை பார்த்த அந்த இளைஞனுக்கு, ஒரு முன்னங்காலும் பின்னங்காலும் இல்லாத நரிக்கு கடவுள் இந்த சிங்கத்தின் வழியாக சாப்பாடு கொடுக்குறாருன்னா நான் அவருடைய பிரதிநிதி தானே, நான் அவருடைய சாயலிலும் முறிவிலும் தானே படைக்கப்பட்டிருக்கிறேன். நானும் இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன், மரத்துக்கடியிலேயே தான் கிடப்பேன். ஆண்டவர் எனக்கும் கண்டிப்பாக சாப்பாடு கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கிறாங்க. சாயங்காலம் ஆகுது, யாருமே கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குற மாதிரி தெரியல. ராத்திரி ஆகுது, அப்பவும் யாரும் சாப்பாடு கொண்டு வந்து தரல. பொழுது விழுந்துருச்சு, அப்பவும் யாரும் வரல. எனவே ரொம்ப பசி தாங்க முடியாமல் எந்திரிச்சு நகரத்துக்குள்ளே வர்றதுக்கு வராங்க. வருகிற வழியில் ஒரு முனிவரை பார்த்து எனக்கு நடந்ததை எல்லாம் சொல்கிறான். அப்போ அந்த முனிவர் அவங்கள்ட்ட சொன்னாராமா, கடவுள் உன்னை நரியாக வாழ அழைக்கலை, மாறாக சிங்கமாக வாழ அழைச்சிருக்கிறாரு. உங்ககிட்ட இருக்கிறத வச்சு மற்றவங்களுக்கு கொடுத்து வாழு, உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னாராம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய இறைவார்த்தை வழிபாடும் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் பெற்றுக்கொண்ட கொடைகளும் நாம் பெற்றுக்கொண்ட திறமைகளும் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களும் நமக்கானது மட்டும் கிடையாது, அது மற்றவர்களுக்காகவும் தான். பேதுருடைய மாமியாரை காய்ச்சலிருந்து குணப்படுத்திய உடனே ஓய்வெடுக்க செல்லாமல் மற்றவர்களுக்கு பணிவிடை புரிவதாக நற்செய்தி குறிப்பிடுகிறது. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களிடமே இருக்குமாறு மக்கள் வேண்டுகோள் விடுக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் இந்த ஊரில் மட்டுமல்ல எல்லா இடங்களுக்கும் சென்று நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், அதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி தான் ஒரு சிலருக்கு மட்டும் உரித்தானவர் அல்ல, தான் செய்ய வேண்டிய பணி ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, எனக்கு எல்லாருமே தேவை, எல்லா மக்களுக்கும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி எடுத்து காட்டுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை கொஞ்சம் கணக்கிட்டு பார்ப்போம். லெட் அஸ் கவுண்ட் அவர் பிளெஸிங்ஸ். கடவுள் எந்த அளவுக்கு என்னை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றார், எந்த அளவுக்கு கொடைகளை எனக்கு கொடுத்திருக்கின்றார், எந்த அளவுக்கு திறமைகளை எனக்கு கொடுத்திருக்கின்றார். இதை சுயநலத்திற்காக சுய ஆதாயத்திற்காக மட்டுமே இத்தனை நாட்கள் நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேனா, அல்லது அதை கொண்டு மற்றவர்களுக்கும் நான் உதவி செய்திருக்கிறேனா? என்னுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் தான். நான் பெற்றுக்கொண்ட திறமைகள் எனக்கு மட்டுமல்ல, அது மற்றவர்களுக்கும் தான். நான் பெற்றுக்கொண்ட கொடைகள் எனக்கு மட்டுமல்ல, அது மற்றவர்களுக்கும் தான். நல்லாய் இயேசு என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.